அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ரெஜினா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த டேஸ்ட்லேயே செய்யலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் கடந்த பருப்பு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அது அரை ஸ்பூன் தான் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளியில் அதை ஊற்றிக்கலாம். இதில் நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். இது கடலை மாவு கொஞ்சம் திக்காகிறதுனால நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பூரிக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு மசாலா மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.